இவரை கொஞ்சம் பாருங்களேன், பார்க்க ரொம்ப நல்லா அழகா ஹேண்ட்ஸமாக பர்சனாலிட்டியாக இருக்காருல்ல. வெயிட் வெயிட் கொஞ்சம் பொறுங்க. பர்சனாலிட்டி அப்படின்னா என்ன? பார்க்க கொஞ்சம் நல்லா ட்ரெஸ் பண்ணியிருந்தா அது பர்சனாலிட்டியா? கிடையவே கிடையாதுங்க. அதாவது பர்சனாலிட்டி அப்படின்னா நம்மளோட பிஹேவியர், கால்குலேஷன், எமோஷ்னல் பேட்டர்னை உள்ளடக்கின ஒரு விஷயத்தை தான் நம்ம பர்சனாலிட்டி அப்படின்னு சொல்கிறோம். அதாவது உங்களோட நடத்தை, அறிவாற்றல், உணர்ச்சி வெளிப்பாடு, அதனோட வகைகள் எல்லாத்தையுமே உள்ளடக்கிய ஒரு விஷயம்தான் ஆளுமை, அதாவது பர்சனாலிட்டின்னு சொல்லப்படுது. சரி, ஓகே. ஒருத்தங்களை பார்த்ததுமே இவங்க நல்ல பர்சனாலிட்டியாக இருக்காங்க, இல்லை நல்ல ஆளுமை தன்மையை கொண்டவங்களா இருக்காங்க அப்படின்னு எப்படி உங்களால் முடிவு பண்ண முடியும்? ஏன்னா அவங்க அவங்களோட பர்சனாலிட்டிக்கு தகுந்த மாதிரியான குணங்களை எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுறாரோ அதை வச்சு தான் அவங்க பர்சனாலிட்டி நல்ல பர்சனாலிட்டியா இல்லையானே சொல்ல முடியும். சில பேர்த்த பார்த்தோன்னே நம்மளோட மனசில் ஒரு ஃபீல் வருங்க. இவங்க கான்ஃபிடன்ஸாக இருக்காங்க, பேசல ரொம்பவுமே சாமாக இருக்காங்க. அதே நேரம் இன்னும் ஒரு சிலரை பார்த்தோன்னே போச்சுடா சாமி, இவன் பக்கம் மட்டும் நம்ம திரும்பவே கூடாது, பார்க்கவே இப்படி இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம மனசு சொல்லும். இதைத்தான் நம்ம வந்து பர்சனாலிட்டி அப்படின்னு சொல்கிறோம். பர்சனாலிட்டினா நம்ம பிறந்த உடனே நம்ம கூடயே அது வர்றது கிடையாது. நம்ம பிறந்ததுக்கு அப்புறம் நம்ம தான் அந்த பர்சனாலிட்டியை கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணிக்கணும். அதுக்கான நம்மளோட பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்டுக்கான ஒரு சில ரியல் லைஃப்லேயே ஒர்க்கக்கூடிய டிப்ஸை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் நீங்களே உங்களோட பர்சனாலிட்டியை அப்கிரேட் பண்ணிக்கிற மாதிரி ஃபஸ்ட்டு ஸ்டெப்பை ரெடி பண்ணி வச்சுருப்பீங்க. பார்க்கலாமா? வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அண்ட் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க பார்க்கலாம். ஸோ முதல்ல பர்சனாலிட்டி அப்படின்னா என்னன்னு பார்த்துடலாம். பல பேர் நினைப்பாங்க பர்சனாலிட்டினா அவங்களோட லுக்கு, ட்ரெஸ்ஸு, ஹேர் ஸ்டைல் அப்படின்னு. ஆனால் உண்மையிலே பர்சனாலிட்டி அப்படிங்கிறது நம்மளோட ஆட்டிடியூட், பேசுகிற விதம், கான்ஃபிடன்ஸ் லெவல், ரெஸ்பெக்ட் பண்ணக்கூடிய விதம், நம்மளுடைய கேரக்டர். எக்ஸாம்பிளுக்கு ஒரு விஷயம் சொல்லிட்டா, ஸ்டீவ் ஜாப்ஸ் அவரோட ஹேர் ஸ்டைலும் ட்ரெஸ்ஸும் சிம்பிளாக தாங்க இருக்கும். ஆனால் ஸ்டேஜில் நிற்கும் போது வரும் பாருங்கள் அந்த ஒரு எனர்ஜி, அந்த ஃபேஷன், அதுதான் அவரோட பர்சனாலிட்டியை டிஃபைன் பண்ணுது. ஸோ பர்சனாலிட்டி டெவலப் பண்ணணும் அப்படின்னா ஃபுல் பேக்கேஜாக ஒர்க் பண்ணணும் நம்ம. ரெண்டாவது, உங்களை நீங்கள் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. மொதல் ஸ்டெப் செல்ஃப் அவேர்னஸ் உங்ககிட்ட இருக்கணுங்க. ஒரு பேப்பர் எடுத்து எழுதி வச்சுக்கோங்க. உங்ககிட்ட என்ன ஸ்ட்ரென்த்ஸ் எல்லாம் இருக்குது, என்ன வீக்னஸ்லாம் இருக்குது, எந்த சிச்சுவேஷனில் கான்ஃபிடண்ட்டாக நீங்கள் இருக்கீங்க, எந்த சுச்சுவேஷனில் ரொம்பவுமே நர்வஸாக ஃபீல் பண்ணுறீங்க, எல்லாத்தையுமே ஒரு நோட் எடுத்து எழுதி வச்சுக்கோங்க. எக்ஸாம்பிளுக்கு ஒரு பெரிய கூட்டம், ஒரு பெரிய க்ரௌடில் பப்ளிக்கில் உங்களை நின்று பேச சொல்கிறாங்க அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் பேச ரொம்பவுமே பயப்படுறீங்க அப்படின்னா அதுதான் உங்களோட மெயின் வீக் பாயிண்ட் அப்படின்னு எழுதி வச்சுக்கோங்க. அது நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம், அது கஷ்டமே கிடையாது. உங்களை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்காம இம்ப்ரூவ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம், இம்ப்ரூவ் பண்ணவும் முடியாது. ஸோ அதனால் உங்களோட கான்ஃபிடன்ஸ் என்ன, உங்களோட நர்வஸ் என்ன, நீங்கள் எந்த இடத்துல எப்படி ஃபீல் பண்ணுறீங்க, எந்த அளவுக்கு உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் இருக்குது, எல்லாத்தையுமே ஃபஸ்ட்டு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்தது நம்பர் 3, நம்ம பேசக்கூடிய விதம். பர்சனாலிட்டியில் பேசுகிற ஸ்டைல் ரொம்ப ரொம்ப பெரிய விஷயங்க. எப்பயுமே ஒருத்தங்கிட்ட பேசுகிறீங்க அப்படிங்கும்போது எங்கேயோ பார்த்துட்டு பேசக்கூடாது. ஐ கான்டாக்ட் ரொம்ப முக்கியம். ஐ கான்டாக்டை விட்டு பேசுங்க. அது உங்களுக்கு கான்ஃபிடன்ஸை இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். உங்களோட வாய்ஸ் டோனும் ரொம்பவும் பேலன்ஸாக இருக்கணும். அதிகமாகவும் குறைவாகவும் இருக்கக்கூடாது. ரொம்ப அதிகமாக இருந்தாலும் கஷ்டம், ரொம்ப கம்மியாக இருந்தாலும் கஷ்டம். இந்த மாதிரி இல்லாமல் கரெக்டாக பேலன்ஸ் பண்ணுங்கள். எதுக்கும் யாராச்சும் நம்மள்ட்ட பேசுகிறாங்க அப்படின்னா அந்த அப்படின்ற விஷயத்த கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு நல்ல லிசனராக நீங்கள் இருக்கணுங்க. யாராச்சும் ஒரு விஷயத்த உங்கள்கிட்ட சொல்ல வராங்க அப்படிங்கும்போது அவங்க கூட நம்மளும் துணைக்கு பேசாமல் கொஞ்சம் அவங்க என்ன சொல்ல வராங்க, என்ன பேச வராங்க, அவங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு காது கொடுத்து கேளுங்க. பிகாஸ் ஒரு லிசனராக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா பீப்புள்ஸ் வந்து உங்களை தான் ரொம்பவுமே உங்கள் மூலமாக தான் அட்ராக்ட் ஆவாங்க. ஸோ அந்த ஒரு பர்சனாலிட்டி உங்ககிட்ட இருக்கணும். ஒரு இன்டர்வியூக்கு 2 பேருமே போகிறாங்க. ஒருத்தர் இங்கிலீஷ் செம்மையாக பேசுவார், சூப்பராக இங்கிலீஷ் பேசுவார், பார்க்க அப்படியே கோட் சூட்டெல்லாம் போட்டுக்கிட்டு அவ்வளோ ஜம்முன்னு இருப்பார். ஆனால் அவர் ஐ கான்டாக்டோட பேசலைங்க. எங்கேயோ பார்த்துட்டு கேட்குற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு இருந்தார். ஆனால் இன்னொரு பர்சன் வந்தார் தெரியுமா, அவர் ரொம்பவுமே சிம்பிளாக தான் இருந்தார். ஆனால் நீட் அண்ட் க்ளீனாக வந்திருந்தார். நீட் அண்ட் க்ளீனாக இருந்தார், ஐ கான்டாக்டோட பேசினார். அவர் பேசும்போதே அவரோட பேச்சில் ஒரு கான்ஃபிடன்ஸ் தெரிஞ்சுது. கான்ஃபிடன்ஸான பாடி லாங்குவேஜும் அவருக்கு இருந்துச்சு. ஜாப் கிடைச்சது யாருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? அந்த செகண்டாக வந்த அந்த பையனுக்கு தான் ஜாப் கிடைச்சிது. பிகாஸ் நம்ம எந்த அளவுக்கு இங்கிலீஷ் பேசுகிறோம், எந்த அளவுக்கு நம்ம வந்து பர்ஃபெக்டாக போகிறோங்கிறதுல மட்டுமே கிடையாது, நம்மளோட ஐ கான்டாக்டும் நம்மளோட பாடி லாங்குவேஜும் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கணும். ஓகேங்களா? அதை தான் இன்டர்வியூஸில் வந்து எதிர்பார்ப்பாங்க. ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து பாடி லாங்குவேஜ், பேசாமையே சொல்லக்கூடியதுங்க. பாடி லாங்குவேஜ் அப்படின்னா பேசாமல் பர்சனாலிட்டியை காட்டக்கூடியது. நம்ம பேச மாட்டோம், ஆனால் நம்மளோட பர்சனாலிட்டி அவங்களுக்கு தெரிஞ்சிடும். நீங்கள் வந்து ஸ்ட்ரைட் போஸ்டரில் நிற்கிறீங்க அப்படின்னா செல்ஃப் ரெஸ்பெக்ட். அதுவே ஸ்மைல் பண்ணுறீங்க லைட்டாக அப்படின்னா அப்ரோச்சபிள் ஃபீல் அப்படின்னு நினைப்பாங்க. ஓப்பன் ஹேண்ட் கெஸ்டர் பண்ணிங்கன்னா ஹானஸ்டி ஃபீலாக ஃபீல் பண்ணுவாங்க. நெகட்டிவ் பாடி லாங்குவேஜை ஃபஸ்ட்டு அவாய்ட் பண்ணிக்கோங்க.
அது என்ன அப்படின்னா கை கட்டிட்டு நிற்கிறது, முகம் சுழிச்சிட்டு பேசுறது, அடுத்தவங்க பேசும்போது நமக்கு என்ன அப்படின்னு கேட்காம நிற்கிறது, இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. இப்படி பண்ணீங்கன்னா உங்கள் மேலே ஒரு பர்சனாலிட்டி அப்படிங்கிறது டெவலப் ஆகவே ஆகாது. ஸோ நீங்கள் இப்போ ஒரு மீட்டிங்கில் போகிறீங்க, ஒரு பிஸ்னஸ் ஏதாவது ஒரு விஷயம்னா நீங்கள் அதை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 2 மினிட்ஸ் 5 மினிட்ஸ்க்கு முன்னாடி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ப்ராக்டிஸ் பண்ணுறது மூலயமா உங்களோட கான்ஃபிடன்ஸ் வந்து அதிகமாகவே பூஸ்ட் பண்ண முடியும். அடுத்தது நம்பர் 5, நாலேஜ் அண்ட் ஸ்கில்ஸோட டெப்த்தை கொடுக்குறது. நாலேஜே இல்லாத பர்சனாலிட்டி கொஞ்சம் கஷ்டம் தான், ஓகேங்களா? டெய்லியுமே ஒரு 20 மினிட்ஸ் நீங்கள் புக்ஸ் எடுத்து படிங்க. டெய்லியுமே ஒரு புது புது ஸ்கில்ஸை நீங்கள் கற்றுக்கணும். பப்ளிக் ஸ்பீக்கிங்காக இருக்கட்டும், லீடர்ஷிப்பாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் உங்களோட ஃபீல்டுக்கு ஏற்ற மாதிரி அப்டேட்டாக நீங்கள் எப்பயுமே இருக்கணும். ஓல்ட் மேன் மாதிரி இல்லாமல் கொஞ்சம் நீங்கள் அப்டேட் ஆகிக்கிட்டே இருக்கணும். நாலேஜ் வந்தால் பேசும்போது டெப்த்து வரும். ரெஸ்பெக்ட் ஆட்டோமேட்டிக்கலி உங்கள் மேலே எல்லாத்துக்குமே வந்துடும். ஸோ இதையும் மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்தது நம்மளோட ட்ரெஸ் அண்ட் க்ரோமிங் தாங்க. இதுதான் ஃபஸ்ட்டு இம்ப்ரெஷன் அப்படின்னு சொல்லுவேன். ஃபஸ்ட்டு இம்ப்ரெஷனுக்கே ட்ரெஸ்ஸும் க்ரோமிங்கும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நம்ம நிறைய பேர் நினைப்போம், நம்ம வந்து ஃபஸ்ட்டு இம்ப்ரெஷன் அப்படின்னா ட்ரெஸ்ஸும் க்ரோமிங்குன்னு சொன்னீங்க, இது வந்து பிராண்டடாக இருக்கணுமா அப்படின்னு நினைப்பீங்க. பட் அப்படி கிடையாது. பிராண்டட்னு சொல்ல முடியாது, நீட்னஸாக இருக்கணும். நம்ம போடுற ட்ரெஸ் இப்படியே இருந்தாலும் கொஞ்சம் நீட்னஸாக இருக்கணும். ஷூஸாக இருக்கட்டும், ஹேர்ஸாக இருக்கட்டும், நெயில்ஸாக இருக்கட்டும், எல்லாமே க்ளீனாக நீங்கள் வச்சுக்கணும். உங்களுக்கு சூட் ஆகக்கூடிய ஸ்டைலை தான் நீங்கள் சூஸ் பண்ணணும். அவன் இப்படி சூஸ் பண்ணியிருக்கான், அவன் அழகாக தெரியுறான், அவன் வந்து பர்ஃபெக்டாக இருக்கான் அப்படிங்கிறதுக்காக நம்மளும் அதையே வந்து சூஸ் பண்ணக்கூடாது. நம்மளோட பாடி லாங்குவேஜுக்கும் நம்மளோட ஃபேஸ் கட்டும் எது நமக்கு செட் ஆகுதோ அதை தான் நம்ம ட்ரை பண்ணணும். அதுதான் நமக்கும் பெஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் நல்லா ட்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட கான்ஃபிடன்ஸ் லெவல் இப்போ இருக்கிறத விட டபுளாக மாறிடும். அடுத்தது கான்ஃபிடன்ஸை பில்ட் பண்ணுறது. கான்ஃபிடன்ட்னா என்ன சுச்சுவேஷன் வந்தாலுமே என்னால் ஹேண்டில் பண்ண முடியும், நான் கண்டிப்பாக இந்த சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணுவேன், இந்த விஷயத்தை நான் கண்டிப்பாக பண்ணி சக்ஸஸ் பண்ணுவேன் அப்படின்ற ஒரு நம்பிக்கை உங்களுக்குள்ளே இருக்கணும். இதை தான் கான்ஃபிடன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். கான்ஃபிடன்ஸை பில்ட் பண்ணக்கூடிய ஒரு சில டிப்ஸை நான் சொல்கிறேன். ஸ்மால் கோல்ஸை செட் பண்ணி பாருங்கள், அதை ஃபஸ்ட்டு அச்சீவ் பண்ணுங்கள். எடுத்த உடனே யாருமே இன்றைக்கி கோல் வச்சு நாளைக்கு ஜெயிக்கிற பர்சன் இன்னும் பிறக்கவே இல்லை. சின்ன சின்ன கோல்ஸாக வைங்க, அந்த கோல்ஸை அச்சீவ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நம்ம பெரிய கோலை பார்க்கலாம். நெகட்டிவ் செல்ஃப் டாக்கை அவாய்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நிறைய பேர் இருப்போம், அடுத்தவங்க கிட்டே இல்லை, நம்மக்கிட்டேயே வந்து கொஞ்சம் நெகட்டிவாக பேசுவோம். நெகட்டிவாக பேசுனால நம்மளோட மைண்டும் ஸ்ட்ரெஸ்ஸு, டிப்ரெஷனு இந்த மாதிரி தான் இருக்கும். ஹாப்பியாக இருக்கவே முடியாது. ஸோ நெகட்டிவ் செல்ஃப் டாக்கை விட்டுட்டு பாசிட்டிவாக எப்பயுமே யோசிங்க. டெய்லியுமே பாசிட்டிவ் அஃபர்மேஷன் சொல்லுங்கள். என்னால் இது முடியும், நான் இது பண்ண போகிறேன். வெற்றியோ தோல்வியோ கண்டிப்பாக முயற்சி பண்ணணும். அதுக்காக பாசிட்டிவ் அஃபர்மேஷன்ஸை சொல்லுங்கள். புதுசாக ஏதாவது கற்றுக்கோங்க. புது புது சேலஞ்சஸ் எல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா MS தோனி இருக்கார். அவர் ஆரம்பத்தில் என்ன பண்ணிட்டு இருந்தார், ட்ரெயினில் வந்து டிக்கெட் கிளர்க்காக தான் அவர் ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். ஆனால் இன்றைக்கி கேப்டன் கூல் அப்படின்னக்கூடிய ஒரு பெரிய பேரே அவருக்குன்னு இருக்குது. இந்த மாதிரி தாங்க. ஆரம்பத்தில் யாருமே பெருசாக ஜெயிச்சிட முடியாது. ஆனால் அந்த ஒரு கனவு உங்கள் மனசுக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ஜெயிப்பீங்க. இது உங்களுக்குள்ளே இருக்கட்டும். அடுத்தது நல்ல ஒரு மனசு, பெர்மனெண்ட் இம்பேக்ட். அது இப்போ பீப்புள்ஸ் இருக்காங்க, உங்களை ஒன் டே தான் பார்க்குறாங்க அப்படின்னா அன்றைக்கி மட்டும்தான் உங்களோட ஞாபகம் அவங்களுக்கு இருக்கும். உங்களோட லுக்கும் ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் வந்து அன்றைக்கி தான் இருக்கும். ஆனால் நீங்கள் கேரக்டர் வைஸ் வந்து சூப்பராக இருந்தீங்க, கேரக்டர் வைஸாகவே நீங்கள் நல்ல மனசு கொண்டு இருந்தீங்க அப்படின்னா எத்தனை வருஷம் ஆனாலும் அவங்களோட மனசில் நீங்கள் கண்டிப்பாக இடம் பிடிச்சிருப்பீங்க. உங்களோட ஹானஸ்டியாக இருக்கலாம், கைண்ட்னஸாக இருக்கலாம், நீங்கள் கொடுக்கக்கூடிய ரெஸ்பெக்டாக இருக்கலாம். பர்சனாலிட்டிக்கு ரொம்பவுமே பேக் போன் அப்படின்னு நான் சொல்லுவேன். அடுத்தது சோஷியல் ஸ்கில்ஸ் எல்லாரோடையும் பழகுறதுங்க. நல்ல சோஷியல் ஸ்கில் இருந்துச்சு அப்படின்னா எங்கே போனாலும் உங்களுக்கு க்ரௌட் வந்துக்கிட்டே இருக்கும். ஃப்ரெண்ட்லியாக பேசுங்க, நேம்ஸை மறக்காமல் மெம்பர் பண்ணுங்கள், ஹெல்ப் செய்ய சான்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணுற சான்ஸ் வந்துச்சு அப்படின்னா மிஸ் பண்ணாதீங்க, ஹெல்ப் பண்ணுங்கள். நெட்வொர்க் தான் நம்மளோட நெட்வொர்க். ஸோ அதை மறந்துடாதீங்க. பர்சனாலிட்டியை டெவலப் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு நாள் வேலையே கிடையாது. டெய்லியுமே ஸ்மால் சேஞ்சஸ் தான் ஒரு நாள் பெரிய வெற்றியாக மாறுது. ஸோ மறக்காதீங்க, உங்களோட பர்சனாலிட்டி தான் உங்கள் விசிட்டிங் கார்டு மாதிரி. அதை ஸ்ட்ராங்காக, இம்ப்ரெசிவாக, அன்ஃபர்கட்டபிளாக நீங்கள் உருவாக்கி வச்சுக்கணும். ஸோ புரிஞ்சுதா இப்போ உங்களுக்கு உங்களோட பர்சனாலிட்டினா என்ன, பர்சனாலிட்டி எப்படி நீங்கள் டெவலப் பண்ணணும் எல்லாமே நான் சொல்லிட்டேன். நீங்களும் உங்களோட பர்சனாலிட்டியை டெவலப் பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் இந்த விஷயத்தையெல்லாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்று நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களோட பர்சனாலிட்டி உங்களால் டெவலப் பண்ண முடியும். இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான விஷயங்களை கொடுத்துருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு டே நீங்கள் என்ன சேலஞ்சை அக்செப்ட் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. அண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். நெக்ஸ்ட் வீடியோஸில் மீட் பண்ணலாம்.